இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீஜா, நீ தான் எங்க வீட்டுக்கு ஏத்த மருமக. உன்ன மாதிரி ஒரு பெரிய வீட்டு பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நீ வந்துட்ட. ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸோட தான் சேரணும். நான் எத்தனை தடவை சொன்னேன். ஒண்ணு இல்லாதவள இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு. ஒரு மருமக எல்லாத்தையும் கொண்டு வரும்போது இன்னொருத்தி வெறுங்கைய பேசிட்டு வர்றது சரியாவா இருக்கும்? இவளால என்னத்தை எடுத்துட்டு வர முடிஞ்சது? எதுவும் இல்லாம எல்லாரையும் ஏமாத்தி தாலி கட்டிக்க மட்டும்தான் முடிஞ்சது. சிந்தாமணி, என்ன பேசுற? எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லி காட்டுற நீ? அணி, நான் என்ன நீ தப்பா சொல்லிட்ட? இத பாருங்க, ஸ்ரீஜாவோட அப்பா என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு. அவங்கள யாருமே பண்ணுங்கன்னு கேக்கல சிந்தாமணி. கேக்கலனா என்ன? கேட்காம குடுக்கறவர்னு அவரு நிரூபிச்சிட்டாருல்ல. அதத்தான் நான் சொன்னேன். இவகிட்ட கேட்டாலும் என்ன இருக்கு? ரெண்டு மருமகளும் தகுதியில சமமா இருந்தாதானே அவங்களுக்கு நம்ம சமமா மரியாதை கொடுக்க முடியும். அதத்தான் நான் சொன்னேன். வாய மூடுறியா? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு எப்படி இப்படி எல்லாம் பேசுற நீ? இருக்கிறவங்க பண்றாங்க, இல்லாதவங்க பண்ணல. ரெண்டு பேரையும் நீ சமமா பாக்கணும். யாரும் எதுவும் எடுத்துட்டு போல, எடுத்துட்டும் வரல. நீங்களும் ஒண்ணு இல்லாதவங்க தானே, அதனாலதான் ஒண்ணு இல்லாதவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. உங்க புத்தி எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். அத்தை, எங்க அப்பா அனுப்பி வச்சதெல்லாம் திருப்பி அனுப்புனா மரியாதையா இருக்காது. அவரு ஆசையா அனுப்பியிருக்காரு. ஸ்ரீஜா, நான் ஒண்ணு எதுவும் சொல்லலம்மா. சிந்தாமணி பேசின பேச்சுக்கு தான் நான் சொன்னேன். அத்தை, இந்த நெக்லஸ் உங்க கையால என் கழுத்துல போட்டு விடுங்க. வைர நெக்லஸ் தான் அப்படியே மின்னுது பாருங்களேன். ஸ்ரீஜா, சூப்பரா இருக்கு. அதனாலதான் 50 லட்சம் போல இருக்கு. ஐயோ, 50 லட்சம் ரூபாய் நெக்லஸ் பொருள் எல்லாம் கூட்டி மொத்தமா கணக்கு பண்ணி பார்த்தா 1 கோடி ரூபாய் வந்துரும் போல இருக்கே. அப்பா, சேர்வரிசையே 1 கோடி. சிந்தாமணி, சுபத்ரா ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ எதுக்காக புலம்பிக்கிட்டு இருக்க? போ. நான் எதுக்கு புலம்பிட்டு இருக்க போறேன்? வா ஸ்ரீஜா. வாங்க.